الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد குதுபா பிரசங்கத்தை கேட்டுவிட்டு தொழுகையை முடித்துவிட்டு உணவை எதிர்பார்த்து கொண்டு இடத்தில் அமர்ந்திருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு ஞாபகமூட்டலை உங்களுக்கு முன் செய்வது பிரயோஜனமாக இருக்கின்ற வகையில் ஒரு ஹதீஸை மட்டும் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் நினைக்கின்றேன். ஷேக் அவர்கள் தனது குத்பாவிலே முதலாவது ஒரு உபதேசம் செய்தார்கள், வசியத்து செய்தார்கள். என்ன வசியத் அது? அல்லாஹ் தஆலா நமக்கு ஏவியவற்றை எடுத்து நடக்க வேண்டும், அதே நேரம் அவன் தடுத்தவற்றை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற வசியத்தை தனக்கும் எமக்கும் செய்து கொண்டார்கள். இந்த வகையில் இதை பற்றி விவரிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் தான் புகாரி முஸ்லிம் இரண்டு கிரந்தங்களில் வரக்கூடிய செய்தி. அபு அப்துல்லா அன்-நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹுமா قال நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், சமயத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நான் கேட்டேன். இன்னல் ஹலால பையின், ஹலால் என்பது தெளிவான விடயம். ஹலால் என்பது தெளிவான விடயம், அதாவது எதெல்லாம் எமக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது, நாம் உண்ணும் உணவாக இருந்தாலும் உடுக்கும் உடையாக இருந்தாலும் நாம் அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகள் இபாதத்துகள் இதில் இதில் இதெல்லாம் ஹலால் என்பது நமக்கு தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் வைன்னல் ஹராம பையின், ஹராமும் தெளிவான விடயம் தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. என்னது? எமக்கு தடுக்கப்பட்ட விஷயம், நாம் இதெல்லாம் செய்யக்கூடாது. உதாரணத்துக்கு களவெடுத்தல், பொய் சொல்லுதல், புறம் பேசுதல், பிரச்சாரம், இப்படி எத்தனையோ ஹராமான விடயங்கள் எங்களுக்கு தெளிவாக இருக்கின்றது. அதே நேரம் சில விடயங்கள் மனிதர்களுக்கு தெளிவில்லாத விடயங்களாக இருக்கின்றது. இதுக்கு இரண்டுக்கு ஹலாலுக்கும் ஹராமுக்கும் இடையில் சில விடயங்கள் தெளிவில்லாமல் இருக்கின்றது, சிலருக்கு குழப்பமாக இருக்கின்றது. இது ஹலாலா ஹராமா என்ற தெளிவில்லாத இருக்கின்றது. இது பற்றி லா யஅலமுன்ன கதீரும் மினன் நாஸ், மனிதர்களில் அதிகமானோர் இதை பற்றி அறியவில்லை. இந்த சந்தேகமான விடயத்துல இல்மு யார்கிட்ட இல்ல? அதிகமான மனிதர்கிட்ட இல்ல. அப்படி அந்த அறிவு அவங்ககிட்ட இல்லைன்னா அவங்க என்ன செய்யணும்? அடுத்ததாக ஸல்லல்லாஹு சொல்றத அது நமக்கு செய்யக்கூடிய அறிவுரை என்னது? வமன் இத்தக ஷுபஹாத், இப்படி சந்தேகமான விடயங்களை யாரும் பயப்படுறாங்க. ஒரு ஆளுக்கு இது ஹராமா ஹலாலா, நம்ம செய்யற இந்த விடயம் ஹராமா ஹலாலான்னு தெளிவு இல்லைண்டா அவர் என்ன செய்யணும்டா? வமன் இத்தக ஷுபஹாத், இந்த சந்தேகத்தை பயப்படக்கூடியவர் என்னது? அவர் அதை விட்டு நீங்களும். எதுக்காக? தனது மார்க்கத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக. அதே நேரம் அவரது கண்ணியத்தையும் அவரது மரியாதையை பாதுகாத்துக் கொள்ளும் பொறுப்பு அந்த சந்தேகமான விடயத்தை விட்டு அவர் நீக்கிடும். இது சந்தேகம் தானே, இது ஹலாலாவும் இருக்கலாம் அல்லது ஹராமாவும் இருக்கலாம், நம்ம ஹலால் தானே போயிடக்கூடாது. சந்தேகம் ஒன்று வந்துட்டா அதை முதலாவது செய்ய வேண்டியது அதை விட்டவர் நீக்கி கொள்ளணும். இதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி வழங்கப்படுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே செய்தியில அது எதை போலண்டா, அதுக்கு முதல் ஒரு செய்தியை சொல்றாங்க. ஏன் அதை நீங்கணும்டா, வமன் வகஅ ஃபி ஷுபஹா, இப்படி சந்தேகமான விடயத்தில் யார் விழுந்து விடுகிறாரோ, அதை தொடர்ந்து செய்யக்கூடியவராக இருக்கிறாரோ, வகஅ ஃபில் ஹராம், இறுதியில் என்ன நடக்கும்? அந்த ஹராத்துல போய் சேர்ந்துவார். இப்படி ஒரு சந்தேகமான விடயத்தை தொடர்ந்து ஒரு ஆள் செய்து கொண்டு வந்தாருண்டா இறுதியில் அவருக்கு என்ன நடக்கும்டா? அவர் ஹராத்துல போய் விழுந்தவராக ஆகிவிடுவார். இது எப்படி நடக்கும் என்று அடுத்தது விளங்கப்படுத்துறாங்க ஒரு உதாரணத்தை சொல்லி. எப்படி? கர்ராய், ராயினா ஆடு மாடு மேய்க்கிற மேய்ப்பாளர். கர்ராய் அவர் என்ன செய்யறாருன்னா, யர்ஆ ஹவுலல் ஹிமா, தனது கால்நடைகளை மேய்க்கிறாரு. எங்கண்டா? ஹிமா என்ற நோக்கி. ஹிமான்றது தடுக்கப்பட்டது. இப்ப நமக்கு
ஆழ்மட கால்நடைகளை மேய்க்கிறதுக்கு நிலம் இருக்குது. அதே நேரம் தடுக்கப்பட்டது, இதுக்குள்ள யாரும் நுழைய முடியாது என்று சில ஏரியாக்களை தடுத்து வைத்துப்பாங்க. இந்த தடுக்கப்பட்ட ஏரியாவை சூழவர் இந்த கால்நடையில மேய்க்கிறாரு. இப்ப என்ன நடக்குமாண்டா, யூசிக்கு அங்கிருந்தாபி இறுதியில் அது என்ன நடக்கும், கால்நடைகள் இங்க மேய்ச்சிக்கிற நேரம் அங்க கொஞ்சம் பச்சையா தெரிஞ்ச என்ன நடக்கும், அது போய் அதுக்குள்ள போயிடும். இப்ப இது ஹலாலா ஹராமா, இது ஹராமாக்கப்பட்டது, தடுக்கப்பட்டது. இப்ப ஹலாலால ஏரியாவில் தான் நிக்கிறாரு, மேய்க்கிறாரு. ஆனா இறுதியில என்ன நடக்கும், அதுக்குள்ள போய் ஹராத்துல விழுந்தவா ஆயிரும், தடுக்கப்பட்ட ஏரியாவுக்குள்ள போனதாகிடும். அதனாலதான் இந்த உதாரணத்தை சொல்லி என்ன சொல்றாங்க சகோதரசிடம், அவர் கால்நடைகளை மேய்க்கிற நேரம் இந்த ஏரியாவுக்கு தூரமா போயிட்டு, ஏன்னா தடுக்கப்பட்ட ஏரியாவுக்குள்ள போறதுக்குள்ள வழியா வந்துடும். அப்படி ஒரு நிலையை ஏற்படுத்த கூடாது என்று சொல்றதுதான் இந்த உதாரணம் சொல்றாங்க. பின்னர் இன்னொரு செய்தியை சொல்றாங்க, அலா இன்ன லிக்குல்லி மலிக்கின் ஹிமா, அறிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு ஆட்சியாளரும் ஒவ்வொரு அதிகாரம் உடையவர்களுக்கும் இப்படி சில தடுக்கப்பட்ட, அதாவது அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள், அவங்களுக்கு பிரத்யேகமாக இந்த இடங்கள் இருக்கின்றன. அதே போல அலாவை இன்னஹிமல்லாஹி மஹாரிம், அதே போல அல்லாஹ் தஆலாவும் சில விதிகளை விதித்திருக்கிறார். அதுதான் அவன் மனிதர்களுக்கு ஹராமாக்கிய விடயங்கள், ஹராமாக்கிய விடயங்கள் அவனுக்காக ஒதுக்கி கொண்ட வரையறைகள். அலாவை இன்ன ஃபில் ஜஸதி, அதுக்கு பிறகு இன்னொரு செய்தியை சொல்றாங்க இந்த ஹதீஸ்ல, அலாவை இன்ன ஃபில் ஜஸதி முதுகத்தன், அறிந்து கொள்ளுங்கள் உங்களது உடலிலே ஒரு சதைப்பிண்டம் இருக்கிறது. இதா ஸலஹ ஸலஹல் ஜஸது குல்லு, அந்த சதைப்பகுதி சீர்வடைந்து விட்டால், அந்த சதைப்பகுதி நல்லதாக இருக்கும் என்றால் என்ன நடக்கும், அந்த உடல் பூராவே நல்லதாக இருக்கும், சீர்பற்று விடும். அதே நேரம் இதா ஃபஸதத், அந்த சதைப்பகுதி கெட்டுவிட்டால், சீர்கட்டு விட்டால் என்னவாகும், ஃபஸதல் ஜஸது குல்லு, உடல் முழுவதும் கெட்டதாக மாறிவிடும். அதுதான் என்ன, அலா வஹியல் கல்ப், அறிந்து கொள்ளுங்கள் அதுதான் உள்ளம். உள்ளத்தை எந்த அளவுக்கு நாங்க பாதுகாத்துக் கொள்றோமோ அந்த அளவுக்கு எங்களுடைய உடலும் பாதுகாக்கப்படும். உள்ளத்தில் தான் ஒரு மனிதனுடைய அடிப்படை, அதன் மூலம் தான் அவனுடைய வெளிப்படையான செயல்களும் உடல் ரீதியான செயல்களும் எல்லாமே எதை அடிப்படையாக வைத்து ஒரு மனிதன் வெளிப்படுவது, உள்ளத்தை. உள்ளத்தை எந்த அளவுக்கு ஒரு ஆள் சீராக வச்சுக் கொள்றாரோ அந்த அளவுக்கு அவருடைய வெளி தோற்றத்தில் உள்ள செயல்களும் சீராக அமையும். அதுதான் அல்லாஹ் தஆலா விதித்திருக்கிற இந்த வரையறைகள். ஹலால் ஹராம் தெளிவாக இருக்குது, அதுல சில விடயங்கள் தெளிவில்லாம இருக்கும். அந்த தெளிவில்லாத விடயங்களை இது தெளிவில்லை என்று உடனே முதலாவது என்ன செய்யணும், ஒரு முஸ்லிம் அதை விட்டு நீங்கி கொள்ளணும். அப்படி நீங்கி கொண்டா அவர மானத்தையும் அவருடைய மார்க்கத்தையும் அவர் பாதுகாத்துக் கொண்டவராக இருக்கிறார். இதோட சேர்த்து அடுத்த கடமை என்ன, நமக்கு ஒரு சந்தேகமான விடயம் வந்துட்டா என்ன செய்யணும், அந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்ளணும். அதுக்கு அது பற்றிய அறிவுள்ள ஆளுங்களை உலமாக்களை நாங்கள் தொடர்பு கொள்ளணும். அதுவும் இந்த ஹதீஸ்ல குறிப்பிடப்பட்ட ஒரு விடயம் தான். என்னது, அதிகமான மனிதர்கள்ட்ட இது பற்றிய இல்மு இல்லைன்னு அல்லாஹ் சொல்றான். என்ன, சில மனிதர்களுக்கு அது பற்றி அறிவு இருக்குது. மறைமுகமா இதுல என்ன செய்தியை சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதிகமான மனிதர்கள்ட்ட அந்த இல்மு இல்லை, அவங்க அதை பற்றி அறியா இருந்தாலும் அது பற்றிய தெளிவு, அதை பற்றிய ஞானம் உள்ள உலமாக்களிடம் இமாம்களிடம் இருக்கின்றது. அதை நாம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தி முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.